Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube account. You are already eligible. Earn daily ஸ்கிப் பண்ணாதீங்க. income பெரிய with தப்பு. தினம் instant 300 payment. ரூபாய் சம்பாதிக்க Start அரிய from வாய்ப்பு. day one. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். வெற்றி வருகிறதா? வாழ்க்கையில் வெற்றி வரும்பொழுது அமைதியாக இரு, பேசாதே. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கோ. எங்கேயாவது யார்கிட்டையாவது சொல்லிட்ட போச்சு. வெற்றி வரும்போது வாயை மூடிக்கொண்டு இரு. இது ஒன்று. உனக்கானது உனக்கு வந்தே சேரும். அது உன்னை தேடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய திட்டங்களை யாரிடமும் பேசாதே. நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், எதை பற்றியும் சொல்லக்கூடாது. சைலண்ட்டாக உன் திட்டம் உனக்கு மட்டும்தான் தெரியணும். உன் திட்டத்துக்கு நிறைவான முடிவு ஒன்று வரும். அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அரை வேக்காட்டுத்தனமாக யாரிடமும் சொல்லிடாத. திட்டம் நிறைவடையும் வரை மறைவாயிரு. 3வது, உன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் உன்னிடம் இல்லை. அதனால் நீ ஜெயிச்சிட்டியா? அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு. தோத்துட்டியா? நீ நல்ல கடையாக பார்த்து, நல்ல ஸ்வீட்டாக பார்த்து 1 கிலோ கூட நல்லா வச்சு சாப்பிடு. ஏன்னா நீ தோற்று போயிட்ட. நீ ஸ்வீட் சாப்பிட்டினா உன் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். கவலைலாம் கொஞ்சம் இனிப்பு போய் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நீ ஜெயிச்சிட்டினா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான், வயிறு எரியும். அப்படியே தீ எரிகிற ஸ்மெல்லாம் உனக்கு மூக்கில் வரும். அப்படியே சுற்றி புகை வாசம் அடிக்கும். அதனால் ஜெயிச்சிட்டினா அடுத்தவன் எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்துட்டினா அவனோட ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். அதனால் நீ ஜெயிச்சிட்டினா அடுத்தவனுக்கு கொடுத்துரு. நீ தோத்துட்டினா அதை உன் வாயில் போட்டுக்கோ. ஏன்னா உன்னோட மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு யாருக்கிட்டையும் நல்ல இதயம் இருக்காது. 4வது சொல். நீ அனைவருக்கும் எதை கொடுக்கிறாயோ, எதை செய்கிறாயோ, எதை நீ கிஃப்டாக மற்றவங்களுக்கு அதிகமாக தரையோ, அதே மாதிரி நீ எதிர்பார்க்காதே. உனக்கு அவங்க கிஃப்ட் தருவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, நம்ம இதை செஞ்சோமே அதை செஞ்சோமே அப்படின்னு நீ நினைக்காத. ஏன்னா கிடைக்காது எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும்? ஏன்னா நீ ஸ்ட்ரெஸ் ஆகிடுவ. அதனால் நீ தர்றதோடு நிறுத்திக்க. யார் உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன் அன்பை தராதே. யார் உனக்கு தருவதற்காக காத்து இருக்கிறார்களோ அவர்களை காத்திருக்கும் பட்டியலில் வை. உன்னிடமிருந்து எதையாவது பெற்றுவிட வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு எதையும் தராதே வெளியில். முக்கியமாக அன்பு. 5வது, ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் கண் விழிக்கும் போது நேற்றைய தினத்தை விட சிறப்பான வேலை ஆக ஒன்று இன்று காத்திருக்கிறது என்பதில் உறுதியாக இரு. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள். நீ விரும்புவதை அடைவதற்கான தகுதி உன்னிடம் கிடையாது. நன்றி சொல்.